நான் தான் விஜய் டிவி மெட்டீரியல். என்ன விட்டுட்டு இன்னொருத்தர் வந்து எப்படி அந்த ஷோவுக்கு வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு, குக்கு வித் கோமாளி ஷோவ கிழிச்சு தொங்க விட்டுட்டாங்க ஒரு பிரபலம். யார் என்னன்றத பத்தி வீடியோல தெரிஞ்சுக்கலாம். குக்கு வித் கோமாளி இப்ப கிடையாதுங்க. ஒரு 2, 3 வருஷம் முன்னாடி பயங்கர வைரலா புகழ் அவர்களுடைய டீம் சிவாங்கி, அஸ்வின்லாம் பயங்கரமா ஃபேமுக்கு தூக்கி விட்டது. இப்போ பெரிய ஆக்டரா இருக்காரு. நெறைய பிசினஸ் பெர்சனா அவர் மாறுனதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த ஒரு ஷோ. அதுல அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஐடென்டிட்டி அதுலருந்து எல்லாருமே பெரிய இடத்துக்கு தான் போயிட்டாங்க. இப்ப என்ன விஷயம்னா, அது ஆண்டாண்டு காலமா செம்மையா போயிட்டு இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா, டாப்பு குக்கு, டூப்பு குக்குன்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் சன் டிவில வந்தாச்சு. எல்லா சேனல்லயும் ஒரு குக்கிங் நிகழ்ச்சி வந்துருச்சு. குக்கு வித் கோமாளி கலை இழந்துருச்சு. எல்லாத்தையுமே அவங்க கப்பலா மாத்துறேன்னு இந்த ஷோவையும் கப்பலா மாத்தி அது மொக்கையா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா, அதுல இருக்கக்கூடிய பெரிய கான்ட்ரோவர்சி மாதம்பட்டி ரங்கராஜன் இருக்காரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, தாமு சாரு. வெங்கடேஷ் பட் அவர்கள் போயிட்டாரு. அவர் ஏன் போனாருலாம் தெரியல. அவருக்கு வந்து அந்த டீம் மாறுனனால எண்டமால் ஷைனா சம்திங் அந்த டீம் மாறுனனால இவரும் வெளியில போயிட்டாரு. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் தாண்டி இப்ப வனிதா அக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சி இருக்கு இல்லையா? அது எனக்கான ஷோ. நான் தான் அதுக்கு தகுதியான ஆளு. ஆனா என்னை விட்டு இன்னொருத்தர போட்டிருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட் தான் ரோஜா அப்படின்னாலுமே அவங்க அந்த அளவுக்கு தகுதியானவங்க கிடையாது. ஏன்னா குக்கிங்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட ஒர்க்குமே அங்க குக் வித் கோமாளில இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது தாமு சாருக்கு ஈக்குவலா நான் தான் வந்து அங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அது அவருக்கே தெரியும். கண்டிப்பா நான் போயிருந்தா எனக்கான ஐடென்டிட்டி கிடைச்சிருக்கும். இதுக்கு சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நான் கால் பண்ணி கேட்டதுக்கு, எனக்கு தெரியாதுக்கா, இது எல்லாமே மேலிடத்துடைய முடிவுன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா உண்மை என்னன்னா, இந்த ஷோ இப்படிப்பட்டது கிடையாது. ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆனா, கப்பிள்ஸ கூட்டிட்டு வந்து அவங்கள சமைக்க சொல்லி சுவாரஸ்யத்தையே இழக்க வச்சுட்டாங்க. நெறைய பிரச்சனைகள் வருது. வரிசையா இன்ஃப்ளூயன்சர தேவையில்லாம திணின்னு திணிச்சு, அதனால பெரிய பெரிய கான்ட்ரோவர்சிஸ் வந்துட்டு அங்க இருக்க ஆங்கர்ஸ் எல்லாருமே இதனால போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. இது நம்ம கண்ணு முன்னாடி ஒவ்வொரு வாட்டியும் நடந்துகிட்டே இருக்கு. எப்பவுமே கப்பிள்ஸோடைய அந்த ஷோ அப்படின்றது டான்ஸா, பாட்டா இருக்கும்போது நல்லா இருக்கும். குக்கிங்லயும் அவங்களையே பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே போர் அடிக்குமா இல்லையா? அத ஜாலியா, ஃபன்னா கொண்டு போறத விட்டுட்டு, கிரியேட்டிவா யோசிக்கிறத விட்டுட்டு, என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலன்னு வனிதா அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. சோ இத பத்தி உங்க கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.